Hi friends, welcome back to my channel Lovely Taste Kitchen. இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அப்படினா சால்னா தான் பார்க்க போறீங்க. ரொம்ப சூப்பரான சால்னா. இது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் இருக்கும் அதையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா நான் வந்து கடாய் வச்சிருக்கேன். கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுல வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏலக்காய் பட்டை கிராம்பு அந்த ஸ்டார் மாதிரி உள்ள பூவையும் எடுத்து நான் நல்லா போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கருக விடாம நல்லாவே வதக்கிக்கோங்க. வெங்காயம் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நீங்கள் வந்து நல்லாவே வந்து வதக்கிக்கோங்க. நம்ம இதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம், அரைச்சி எடுக்க போகிறோம், பேஸ்ட்டாக ஆக்கி போகிறோம். அதனால் நல்லாவே வதக்கிக்கோங்க. நம்ம வதக்க தான் நல்லா பேஸ்ட்டாக வரும், இல்லைன்னா நம்ம திரியாக வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் பழுத்த தக்காளி போட்டு அதையும் நல்லாவே வதக்கிக்கோங்க. இந்த சால்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நல்லா சூட் ஆகும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நான் புரோட்டாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன், அதுக்கப்புறமா கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி இதை அப்படியே நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது வந்து கொரன்னு அரைச்சிடாம நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் எடுத்து அந்த தண்ணியில் நான் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து கலக்கி விட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது காரத்துக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அந்த காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி நல்லா சூப்பராக செஞ்சுக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். இது நல்லாவே கொதிக்கணும். இது வந்து லாஸ்ட்டாக வந்து பட்டர் 1 டேபிள்ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டர் சேர்க்கும்போது. இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சால்னா. இது பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வரும் உங்களுக்கு. பாய்.